வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்படி இல்லைனா ஓமம் அதையும் இது கூட சேர்த்து கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான நெய் இல்லைனா எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ உள்ள ஸ்டஃபிங்காக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் ஒரு பேக்கெட் 200 கிராம்ஸ், அதில் பாதி 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் நான் கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். என் பையனுக்கு பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் இதில் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். பசங்களுக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் அதில் மிளகுத்தூள் சேர்க்குறது அவங்க ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் எல்லாத்துலேயுமே நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா ஸ்டஃபிங் ரெடி. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக திரட்டி வச்சுக்கணும். இதை ஒரு பவுல் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாவில் வச்சுட்டு இதை நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் அதிகமாக வச்சிட்டோம்னா நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது அது வெளியே வந்துடும். அதனால் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இப்படி மடித்து எடுத்துக்கிட்டால் அழகாக ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங் வந்துட்டு பன்னீர் இல்லைன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்மளோட காயின் பேக் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா அது வித்தியாசமான ஷேப்பில் இருக்கனால. அண்ட் இது மேல் பக்கம் வந்து கிறிஸ்பியாகவும் ஸ்டஃபிங் வச்சுருக்க பக்கம் கொஞ்சம் சாஃப்டாகவும் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.